என்னை சுற்றி பல்வேறு காவலர்கள் அன்றைக்கு தாக்குதல் நடத்தினார்கள். இவை அனைத்துமே அன்றைக்கு ஊடகத்தில் வெளிவந்தது. 7 பேர் அன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். மொத்தம் 17 பேர் சிறையில் அடைக்கப்பட்டோம். அதில் 7 பேர் தமிழர் விடியல் கட்சியை சார்ந்த தோழர்கள். நாங்கள் அன்றைக்கு புனையப்பட்ட பொய் வழக்கிலிருந்து விடுதலையாக இருக்கின்றோம். அரசிடம் போய் கைகிட்டு அவரிடம் கோரிக்கை வைத்தெல்லாம் நாங்கள் விடுதலையாகலை. சட்டப்படி இந்த வழக்கை எதிர்கொண்டிருக்கிறோம். சட்டப்படி வழக்கை நடத்தியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் விடுதலை ஆயிருக்கும். போராடி போர் செய்து கை போய் கால் போய் ஊனமாகி அங்கே பல ஆயிரம் விடுதலை புலிகள் அங்கே தமிழீழத்திலே இலங்கையிலே உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கொடுங்கள். இங்கே போலி தமிழ் தேசியம் பேசிக் கொண்டு திரிகின்ற சீமான் போன்ற போலி தமிழ் தேசியவாதிகளுக்கு தன்னுடைய சுயலாபத்திற்காக தன்னுடைய சுய வாழ்க்கையின் மேம்பாட்டிற்காக இந்த பணத்தை ஈழத்தமிழ் என்ற போர்வையில தனியிடம் வாங்கி தருகின்றன என்ற போர்வையில அந்த பணத்தை வாங்கி சுகபோகமாக வாழும் சீமான் போன்ற ஆட்களுக்கு கொடுத்து உங்களுடைய எதிர்காலத்தை, உங்கள் தனியீழம் என்ற நாட்டின் எதிர்காலத்தை நீங்கள் கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.